மக்கள் பாருங்க, கோழி நான் எங்கடா குஞ்ச காணோம் அப்படின்னு தேடி வந்தேன். பாருங்க, மேலே காக்கா வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இது போய் சைலண்டாக போய் படுத்துக்கிச்சு. பார்த்தீங்களா, அமைதியாக எங்கே இருக்கன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு படுத்துருச்சு இந்த கோழி குஞ்சு. கோழி அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கு. இதுக்கு யார் சொல்லி தந்தா? தன்னை வந்து தற்காத்துக்கணுங்கிற ஒரு அறிவு எப்படி வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்துச்சு. இவங்க எங்கடா கோழி குஞ்சை காணோம், காக்கா அதுக்கு தூக்கிட்டு போயிருச்சான்னு பார்க்கறதுக்காண்டி வந்தேன் நான். ஆனால் அது போய் அமைதியாக படுத்துருச்சு. காக்காக்கு தெரியாத அளவுக்கு இவர் இதுக்குள்ள ஒன்று படுத்துருக்கு, அங்கேயும் ஒன்று படுத்துருக்கு அமைதியாக. இது யார் சொல்லி கொடுத்தா? ஏன் மனிதனுக்கு வந்து அந்த அறிவு வரல? காக்கா கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னு அமைதியாக போய் அது படுத்துருச்சு. இதுகளுக்கு இருக்க அறிவு கூட மனிதர்களுக்கு இல்லையே. அப்போ மனிதர்களுக்கு தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற சிறு வயசுலேருந்தே வந்து பயிற்சி கொடுக்கணும், சொல்லி கொடுக்கணும். எந்தெந்த நேரங்களில் எப்படி நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து பயிற்சி கொடுக்கணும். மழை காலங்களில், வெள்ளை காலங்களில், ஒரு தீ பிடிச்சா, நிலநடுக்கத்தில், ஒரு புயல் வந்தால், தீவிரவாதி வந்து தாக்க வந்தால் எப்படி நம்மளை வந்து தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறது முதல் பயிற்சி முதல்ல வந்து கொடுக்கணும். இது இருக்கா? முதல்ல ஒரு கோழிக்கு இருக்க அறிவு மனிதனுக்கு இல்லையே.